இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் நடந்த கலவரம், நடந்த மோதல், அந்த மோதலை வைத்து அரசியல் பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கின்ற சிலர் அரசியலில் தன்னுடைய இருப்பை நிலைநாட்ட வேண்டும் என்று தேவையில்லாத பலர் உள்ளே நுழைந்து மூக்கை நுழைத்து அந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள். என்ன நடந்தது என்பதை பற்றி காவல்துறை உயர் அதிகாரி பேட்டி கொடுத்திருக்கிறார். அவற்றை மறுக்கின்ற விதத்திலே பேசியிருக்கிறார். சேலத்திலே வந்து குடியிருந்து கொண்டு சேலத்திலே தன்னை ஒரு முற்போக்காளர் என்று காட்டிக் கொண்டிருக்கின்ற பியூஸ் மானுஸ் என்கின்ற ஒரு அயோக்கிய பேர்வழி. அவர் என்ன சொல்கிறார்? அந்த கலவரத்துக்கு காரணம் பிஜேபி, RSS, பாமக, இந்த கட்சிகள் தான் கலவரத்திற்கு காரணம் என்று இல்லாத கதைகளை எல்லாம் விட்டுக் கொண்டிருக்கிறார். ராசு படையாச்சி பாடலை போட்டதுதான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் பியூஸ் மானுஸ். சென்ற ஆண்டிலேயே ராசு படையாச்சி பாடலை வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த திருவிழாவிலே போட்டார்கள். திருவிழாவிலே போட்டு அந்த பாட்டுக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நடனமாடினால் தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலருக்கு ஏன் வயிறு எறிகிறது? வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ராசு படையாச்சி பாடலை போட்டு பாடிக்கொண்டிருந்தால் இவர்களுக்கு என்ன? அங்கே போய் ஏன் இவர்கள் கழகத்தை உருவாக்கினார்கள்? சென்ற ஆண்டே அங்கே போய் பிரச்சனையை செய்தார்கள். அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில் பிரச்சனை வளர்ந்தது. இந்த முறை கூட இந்த பியூஸ் மானுஸ் சொல்கிறார், அது சமாதான கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுதே அந்த தேசிய நெடுஞ்சாலையில் கற்களை குவித்து வைத்து விட்டார்கள். அருண் என்கின்ற ஒரு இளைஞர்களை தாக்கி விட்டார்கள். அருண் என்கின்ற இளைஞர் கஞ்சா குடித்து விட்டு கீழே விழுந்து மண்டை உடைந்திருக்கிறது, காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு யார் என்ன செய்வார்கள்? அங்கே நடந்த கலவரத்திற்கு காரணம் கஞ்சா, போதைப் பொருட்கள். போதைப் பொருள் தங்குதடை இல்லாமல் நடமாடியது. அந்த போதைப் பொருளை பற்றி எவனும் பேசவில்லை. அங்கே நடந்த கலவரத்தில் அந்த விசிகாவுக்கு ஆதரவாக அந்த தலித் சமூகத்தை சார்ந்த கஞ்சா குடித்து விட்டு தகராறில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற பியூஸ் மானுஸ் உள்ளிட்டவர்கள், இன்னும் தலித் சமூக அமைப்பு என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் அங்கே எப்படி அவ்வளவு போதைப் பொருள் நடமாடியது, அங்கே எப்படி கஞ்சா வந்தது, அங்கே எப்படி தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வந்தது என்று எவனும் கேள்வி கேட்கவில்லை. இந்த சமுதாயம் எப்படி சீரழிந்தாலும் பரவாயில்லை, பாரதிய ஜனதா கட்சி, பாமக, RSS, எங்காவது ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி, பாமக, RSS. தீவட்டிப்பட்டியில் நடந்த பிரச்சனைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அங்கே பாமகவை சார்ந்தவர்கள், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த கோயிலுக்கு உரிமையானவர்கள், அந்த கோவிலுக்கு உடைமையுள்ளவர்கள், நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற அந்த கோவிலில் பெரும்பாலான உரிமை வன்னியர்களுக்கு. அதே நேரத்தில் அங்கே தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் வழிபடுகின்ற உரிமை தரப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வழிபடுகின்ற உரிமை தரவில்லை என்றால் இவர்கள் பேசலாம். ஆனால் திட்டமிட்டே வன்னியர் சமூகத்திடம் மோதலை உருவாக்க வேண்டும் என்று தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டவர்கள் யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? காவல்துறை உயர் அதிகாரியே என்ன சொல்லி இருக்கிறார்? SP என்ன சொல்லி இருக்கிறார்? அங்கே இருக்கின்ற கேமராவிலே இருக்கின்ற வீடியோ காட்சிகள் இருக்கிறது. அந்த கேமராவிலே பதிவாகி இருக்கின்ற அந்த வீடியோ காட்சிகளிலே சம்பந்தப்பட்ட அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தால் நடவடிக்கை எடுப்போம். அந்த வீடியோ காட்சியை வைத்துத்தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் 31 பேரை கைது செய்திருக்கிறோம். இன்னும் பலர் இருக்கிறார்கள், அவர்களையும் தொடர்ந்து கைது செய்வோம். எங்களுடைய சட்ட நடவடிக்கை தொடரும் என்று காவல்துறை உயர் அதிகாரியை சொல்லியதற்கு பிறகும் அந்த வீடியோ காட்சியை பற்றி எவனும் பேசவில்லை. இந்த பியூஸ் மானுஸ் பேசவில்லை. தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஆதரவாக பேசுகின்ற எவனும் பேசவில்லை. தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு கூட ஆதரவாக பேசட்டும், நமக்கு அதிலே கருத்து வேறுபாடு கிடையாது. தாழ்த்தப்பட்ட சமூகம் முன்னேற வேண்டும், அவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லிக்கொண்டு, தலித் சமூகம் என்று சொல்லிக்கொண்டு விசிகாவினரால் வன்னியர் சமூகத்தின் மீது வன்மத்தை கிளப்பி வன்னியர் தலித் மோதலை உருவாக்குகின்றவர்களை நாம் கண்டித்துத்தான் தீர வேண்டும். அங்கே நடந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே கஞ்சா போதை தான். அந்த கஞ்சா போதை மட்டும் இல்லை என்றால் அங்கே கலவரமே நடந்திருக்காது. சரி, இந்த பியூஸ் மானுஸ் என்ன சொல்கிறார்? பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, RSS தான் இந்த கலவரத்திற்கு காரணம் என்றால் அதிமுகவின் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரராஜனுடைய நகைக்கடையை கொளுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதிமுக சம்பந்தப்படவில்லை என்று சொல்ல வருகிறார் பியூஸ் மானுஸ்.
அல்லது அந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொல்ல வருகிறாரா? அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே திட்டமிட்டு வன்னியர் சமூகத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை கிளப்ப வேண்டும், வன்னியர் சமூகத்துக்கு எதிராக தகராறு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு தூண்டப்பட்டதுதான் தீவெட்டிப்பட்டியிலே நடந்த சம்பவம். தீவெட்டிப்பட்டியிலே நடந்த சம்பவத்தை வைத்து இன்றைக்கு அரசியல் செய்ய கிளம்பி விட்டார்கள் இந்த பியூஸ் மானுஸ் போன்ற அரசியல் அறிவிலிகள், அரசியல் அயோக்கியர்கள், அரசியல் பிச்சைக்காரர்கள் அந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதற்கு பியூஸ் மானுஸுடைய பேச்சே ஒரு காரணம். காவல்துறை அதிகாரிகள் ஆதாரத்தோடு விலக்கி இருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறார்கள். அந்த வீடியோ பதிவிலே இருப்பவர் வன்னியரா, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரா, வேறு சமூகத்தை சார்ந்தவரா என்பதை எல்லாம் காவல்துறை பார்க்கவில்லை. அந்த வீடியோவிலே இருப்பவர், வன்முறையில் ஈடுபட்டவர், பெட்ரோல் குண்டுகளை வீசியவர்கள் யார்? வழியிலே போய்கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளிலிருந்து பெட்ரோலை பிடித்து அதிலே திரியை போட்டு பெட்ரோல் குண்டை வீசியவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டால் அந்த தலித் சமூகத்தில் இருந்த ஒரு சிலர், அந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள். அவர்கள் தான் பெட்ரோல் குண்டுகளை வீசினார்கள் என்று வீடியோ காட்சியில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் மறுதளித்துவிட்டு, இவற்றையெல்லாம் மறுத்துவிட்டு வன்னியர் சமூகத்தின் மீதும், பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும், பாரதிய ஜனதா கட்சியின் மீதும், RSS இயக்கத்தின் மீதும் தேவையில்லாமல் காழ்ப்புணர்ச்சியை கிளப்ப வேண்டும், பழியை அவர்கள் மீது போட வேண்டும், அதன் மூலம் தமிழகத்திலே ஜாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆதிக்க சக்திகள் திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பியூஸ் மானுஸ் போன்றவர்கள், இன்னும் சில தலித் சமூக தலைவர்கள் என்று ஊடகத்திலே வன்னியர் சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியை கிளப்பிக் கொண்டிருக்கின்ற, வன்னியர் சமூகத்தின் மீது வன்மத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிறே காரணம் என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.